ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 சப்ஸ்கிரைபர் தான் ரீடம் மேட்ச்சுக்கு. ஸோ ரீடம் மேட்ச்சில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், நம்ம வந்து மேட்ச் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ 5 சப்ஸ்கிரைபர் தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, மேட்ச்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு யார் கூட பார்த்தீங்க அப்படின்னா செரி ப்ரோ தான். செரி ப்ரோ வந்து நேற்று லைவ்ல கனெக்ட் ஆயிருந்தாரு. ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ 1 vs 1 வந்து சப்ஸ்கிரைபர் கூட ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி நேற்று லைவ்ல கனெக்ட் ஆனாரு. கனெக்ட் ஆனோடனே சரி ஓகே ப்ரோ ப்ளே பண்ணலாமான்னு கேட்டேன். ஓகே ப்ரோ கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம்னு சொன்னாரு. ஸோ அவர் கூட தான் மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருப்போம். வேற லெவல் மேட்ச், தரமா ப்ளே கொடுத்தாரு. ஸோ இதே மாதிரி உங்களோட கேம் பிளேயும் நம்மளோட வீடியோவில் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட யூஐடி வந்து கீழே கமெண்ட் கொடுங்க. நான் உங்க ஐடிக்கு ரிக்வஸ்ட் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா என்னோட யூஐடி வேணும்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுங்க. இல்லை நீங்களும் ரிக்வஸ்ட் கொடுங்க, ஜஸ்ட் நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ வின் ஆர் லாஸ் வீடியோ வந்து எப்போதும் வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ரவுண்ட் வந்து தரமா அடிச்சிட்டாரு. சரி ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வந்து 2வது ரவுண்ட் வந்து அவர் அடிக்க விடக்கூடாது, நம்ம தான் வின் பண்ணணும்னு நினைச்சு நான் சுற்றி சுற்றி வந்தேங்க. அந்த அந்த சொல்லுவாங்க பத்தியா, கல்யாணத்துக்கு வந்து 100 ரவுண்ட் அடி, கல்யாணம் கன்ஃபார்ம் ஆயிருந்தாங்க. நானும் சுத்தினேன். ஆனா கல்யாணம் எனக்காக இல்லையோ, அவர் நல்லா ஹெட்ஷாட் அடிக்காரு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கடுத்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு க்ளோவல் போட்டு மேலே ஏன் நானும் போடுதுங்க, போய மாட்டேங்க வந்துட்டாப்பு. வர்ற எல்லாரும் ப்ரோ டபுள் பேர் விளாட்லாம் ப்ரோ, ப்ரோ டசட்ல ஆடலாம் தான் சொல்றாங்க. நம்மளுக்கு பிடிச்ச கண்ணில் யாரும் கேட்க மாட்டேங்கல அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்மளுக்கு பிடிச்ச கண்ணோட வந்து வேற எந்த கண்ணும் இல்லை. ஸோ அழுத்தி பிடிக்கிற கண் தான். ஸோ அழுத்தி பிடிக்கிற கண்ணில் ஒரு ஹெட்ஸா ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதோ அடிப்பேங்கிற நம்பிக்கை இருக்கு, அதனால சொன்னேன். பிகாஸ் வந்து இதுல 2 ரவுண்டு தோக்குறேன் அப்படின்னா அதில் ஒரு 3க்கு 8ன்னு தோப்பேன், அவ்வளோதான் வித்தியாசம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் இன்னொருத்தரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொல்ல மாட்டேன். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கமிட்டடாக இருக்காங்க. ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்தோனேஷியாவில் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானில் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நானும் யோசித்தேன், நீ இவ்வளோ லிஸ்ட்டு சொல்றியே, உனக்கு ஏதாவது பொண்ணு இருக்காடா? எங்க மாப்பிள்ள, இங்கே சோறுக்கு சோறு போடுறதுக்கே வழி இல்லை, இதில் நான் எங்கே பொண்ணை தேடி போவோம் அப்படின்னு தான் நம்மளோட மைண்ட் செட் இருக்கு. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக நம்மளோட குரூப்பில் சிங்கிள்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது சிங்கிள்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை கொடுத்து ப்ரோ நானும் சிங்கிள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்றானே, வசனமா பேசுறான்னு சொல்றத தவிர அடிக்கிறானே அப்படின்னு சொல்லி பேசுறதுக்குள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டேன் நம்ம. சரி ஓகே, ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சுடா, 1க்கு 3ன்னு சொல்லி கொண்டு வந்தாச்சுன்னு சொல்லி வேற லெவலில் போய்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இனிமேல் வந்து ஒன்று நம்மளை வந்து பட்டையை போடுற மாதிரி 1 போட்டாச்சு, 2 போடுவோம் அப்படின்னு நினைச்சேன். அவர் குதிச்சுக்கிட்டு வேற லெவலில் பண்ணிட்டாரு. இதில் ஆஃப்லைன் கொடுமை என்னன்னா, ஆஃப்லைனில் வந்து ஒருத்தன் என்ன அடிக்கிறான் அப்படின்னா அப்போ நான் எவ்வளோ பெரிய பாட்டா இருப்பேன்னு சொல்லி உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் வருவார். சரி நீ ஓப்பனில் வாயா, ஓப்பனில் வர்றோன்னா ஒய்யாரமாக அடிப்பேன், எதாண்டா என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி போட்டு ஏறின பாருங்க. ஒய்யாரமா அவர் என்னை அடிச்சுட்டு கோவிந்தா கோவிந்தா, ஏன் கோவிந்தா ஏன் இப்படி, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மைண்டில் பார்த்தீங்கன்னா 1-5 அப்படின்னு சொல்லிட்டு மேட்சை கொண்டு வந்துட்டாரு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2 ரவுண்ட் ஜெயிச்சா வந்து கண்டிப்பாக வந்து அவர் வந்து போய் ஆச்சுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா 6 ரவுண்ட் அடிக்கணும். 6 ரவுண்டுக்கு முக்கணும் போட்டுக்கிட்டு நானும் முக்கி முக்கி பார்த்தினேன். சரி இந்த ரவுண்ட் அடிச்சிடலாம், இந்த ரவுண்ட் அடிச்சிடலாம் சொல்லி போவேன். போய் இதில் என்ன கிடமுனா, அவரே ஒரு ரேஞ்சில் இருக்கிறார். ஓகே, டெசர்ட் டீகிள்கிட்ட அவ்வளோ ரேஞ்சில் தான் அண்ணன் அடிக்க முடியும். நான் டபுள் பேரில் அவ்வளோ ரேஞ்சு போகிறேன் அப்படின்னா அப்போ நான்லாம் என்னத்தை சொல்ல, என்ன ரங்க அதெல்லாம் நியாயமா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஸோ இன்னொருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, ப்ரோ லைஃப்பில் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாரு. நான் ஒன்று சொல்கிறேன் ப்ரோ, ஸோ லைஃப்பில் எந்த இடத்துலையும் கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்காது ப்ரோ, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். பட் அதை நீ எப்படி வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிற அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இரு ப்ரோ, சிரிச்சுக்கிட்டே இரு ப்ரோ, பைத்தியக்கார மாதிரி என்ன மாதிரி சிரிச்சக்காரே இரு ப்ரோ. ஸோ எவன் எல்லாரும் பொறாமப்பட்டு வயிறு எறிஞ்சு சாகும் ப்ரோ அப்படின்னு சொன்னோடனே கடி விடுது பார்த்தியா, அப்போ அது வந்து உண்மை, புரியுதா? ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2-6. ஸோ 2வது ரவுண்டை வச்சுட்டோமா, சரி ஓகே ஒருவேளை நம்ம கம்பேக் கொடுத்தோன்னா எப்படி இருக்கும், சி அதெல்லாம் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி என் மைண்ட் வாய்ஸ்குள்ளே தோணுச்சு. பட் பரவாயில்ல, இருந்தாலும் வந்து கம்பேக் கொடுக்கணும்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போயிட்டு இருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டு 5 சப்ஸ்கிரைபர் தான், சப்ஸ்கிரைபை தட்டி விட்டு பாருங்க. ஓகே, அதே மாதிரி எந்த டைட்டில் லைவ் போட்டால் நீங்களும் நம்ம கூட ப்ளே பண்ண வருவேன்னு சொல்லிங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து லைவ் போடலாம். ஓகே, இந்த சண்டேக்குள்ளே நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம வந்து ரீடம் மேட்ச் டோர்னமெண்ட் கிவ்வே டோர்னமெண்ட் நடத்தலாம். ஸோ குயிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, அது வெறும் இன்னும் குவாலிட்டி கொஞ்சம் கரெக்டாக ஆக்கணும்னு அதெல்லாம் என்ன செட் பண்ணி வைக்கல. பட் கண்டிப்பாக செட் பண்ணி வச்சு உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து ப்ராப்பராக வந்து போடுறதுக்கான இதை வந்து கண்டிப்பாக போடுறேன். ஓகே, அதே மாதிரி நீங்களும் 1 வீக் ஃபோர் பிளான் உங்களோட ஷார்ட்ஸ் ஏதாவது போடனாலும் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்மளை முடிச்சிருவாரு. பட் தரமான கேம் பிளே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். டாடா பை பாய்.